Thank God, right. ஓகே, சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பிளாட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா பிளாட் ஃபங்க்ஷன் இஸ் டு டிரா த லைன். புரியுதாமா? லைன் சார்ட் நிறைய தூக்குன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குப்பா. நிறைய கொஷின்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அது 1 மார்க்லாம் புது புக்கு தானம்மா இதுல. இதுல வந்துட்டு ஒரு நிமிஷம், சரி ஓகே, இது நான் காமிச்சிடுறேன். ஸோ பாருங்க, ஸோ இது வந்துட்டு நீங்க இது வந்துட்டு ஆஸ் அலைஸ் நேம் தான்ப்பா. நீங்க என்ன வேணா கொடுக்கலாம். உதாரணத்துக்கு ராஜ் ஹோட்டல்ல கொடுக்க பாருங்க, ராஜ் ஹோட்டல், எல்லாம் ராஜ் ஹோட்டல், எல்லா இடத்தையும் வந்துட்டு ராஜ் ஹோட்டல் போடணும். எல்லா இடத்துலையும் we should put it there. எங்கெங்க பிஎல்டி இருக்கோ அந்த இடத்துல we should make that allies name, maybe your name or some other name. புரிஞ்சுக்காமா? பிஎல்டி தான் இதுன்னு தேவை கிடையாதுப்பா. is a variable name, that's all. ஓகே, ஸோ லாஸ்ட் இயர் புக்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டான். ஏன்னா 1 மார்க் அங்கதான் வச்சு செஞ்சான். இது 2 வருஷம் புக்கு, லாஸ்ட் இயர் புக்கு 16 இது கீழே வருதா? சரி பார்ப்போம், அதுல கூட இருக்க வாய்ப்பு இருக்கு, பார்த்துக்கலாம். தம்பி நான் பேசுறது போதாப்பா தம்பி? இது வந்துட்டு பிஎல்டிங்கிறது என்னமா? அது பாலகிருஷ்ணி பிஎல்டிங்கிறது இஸ் a variable name, you can give any name. புரியுதா பாலகிருஷ்ணி? புரியுது சார். So we can give at these name at any places. எங்கெங்க யூஸ் பண்ணோமோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். Plot, to draw the line chart, we need to call a function called as plot. இதுல வந்துட்டு plot ஃபங்க்ஷனுக்குள்ள x coordinates, y coordinates. புரியுதா விஷால சௌமியன்? இப்ப ஒரே ஒரு கோஆர்டினேட்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளோட பைத்தன் இன்டர்பிரட் என்னவா கன்சிடர் பண்ண மோகன்ராஜ் கேட்டீங்கன்னா y கோஆர்டினேட்ஸா கன்சிடர் பண்ணிப்போம். எக்ஸுக்கு 0 1 2 3 இப்போ 4 வேல்யூஸ் கொடுத்தா 0 1 2 3 கன்சிடர் பண்ணிப்போம். நம்ம பிளான் பண்ணி தான் நம்ம கிராஃப் செப்பரேட் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம் அப்ப நம்ம இதை மட்டும் டிரா பண்ணா போதும் ராஜா. ஸோ we need to draw only these things. ஸோ சார் எக்ஸாம் அப்ப கேட்டா என்ன சார் பண்றது? சப்போஸ் ஆஸ்க் யூ டு டிரா தி ப்ரோக்ராம் கொடுத்தோம்னா சார்ட் டிரா பண்ற மாதிரி கேட்கறா அப்படின்னா we should draw this alone. இது மட்டும் இருந்தா போதும், வேற எதுவும் டிரா பண்ண தேவையில்லை. அதாவது இது மட்டும் இல்லடா, இது மட்டும் இருந்தா போதும்னு சொல்ல வரேன். ஸோ எதுனா இது மட்டும் இருந்தா போதும், தட்ஸ் ஆல். இது மட்டும் இருந்தா நம்ம போதும், வேற எதுவும் நம்ம டிரா எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் y கோஆர்டினேட்ஸ் அவுட்புட் கொடுத்தா போதும். இந்த பட்டன்ஸ் எல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நோ நீட் டு டிரா த பட்டன்ஸ். ஓகே ரைட். இது வந்துட்டு 2 லைன்ஸ் பார்த்தோம். இதுல வந்துட்டு லெஜெண்ட் அப்படிங்கிறது என்ன கேட்டீங்கன்னா, see this you want to show this as a legend. காமிக்கணும் அப்படின்னா லெஜெண்ட் அப்படிங்கிற விஷயம் நீங்க வந்துட்டு 10th ஸ்டாண்டர்ட்ல இந்த ஜியோகிராஃபில மேப்ல போட்டுருப்பீங்க. இந்த அலுமினியம் சாயில், பிளாக் சாயில், டாட் எல்லாம் போட்டு ஷேட் பண்ணிருப்பீங்க நான் நினைக்கிறேன். நம்ம ரைட் தீபிகா? படிச்சீங்களா? இல்ல ராஜ்கோட் ஆர்சி சார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு இல்லையாமா? அது நம்ம லெஜெண்ட்னு போடுவோம். சோ இந்த லெஜெண்டை வந்துட்டு நம்ம எங்க இண்டிகேட் பண்றோம் அப்படின்னா, அந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நம்ம சொல்றோம்ல பிளாட், அது பக்கத்துல லேபிள் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட், இஸ் a keyword. புரியுங்களாமா? சோ லேபிள்ங்கிறது கீவேர்டா இல்ல வாட்? சோ they can give some other name also. ட்ரை பண்ணலாமா? வேற ஏதாவது நேம் கொடுத்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சோ we'll copy this. சார் அந்த இடத்துல வேற கொடுக்கலாமா? இதான் நீங்க கேட்கவே இல்லை, இல்ல ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இல்ல எனக்கு புரியல, இல்ல இதை இருந்தாலும் பர்சனலா போன் பண்ணுங்கப்பா, இதை இருந்தாலும் உங்களுக்கு நான் பேசிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ we are getting an output. நமக்கு இந்த 2 ஸ்டாண்ட்ஸா நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஓகே ஃபைன். So can I change this as some other name? A கொடுக்கலாமா, like B கொடுக்கலாமா? You can give some other like this. So see, தெரியுதாமா என்ன ஒரு கேவலமான எரர் போட்டுருக்கு? தெரியுதாமா? என்னன்னே மேல படிக்க முடியல. ஏப்பா 6வதுல என்னதான் எரர் இருக்குன்னு சொல்லுது? அது எத்தனாவது? 1 2 3 4 5 6 இங்கதான் இருக்கு நம்ம சொல்லுது. You cannot able to guess. See, label அப்படிங்கிறது என்ன கேட்டா இட்ஸ் லைக் an model or classes, that's all. அதாவது லேபிள்ங்கிறது ஒரு ஐடென்டிட்டி. புரியுதாமா தீபிகா? புரியுதுங்களா? So don't change it as some other variable name. ஏன்னா ராஜ்கோட்ல வேற கேப்பீன்னு நினைச்சேன், மத்த யாராச்சும் கேப்பீங்கன்னு நினைச்சு கேட்கல. இந்த நானே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். லேபிள் is used to indicate this as a line அப்படி நம்ம சொல்றோம். இது எக்ஸ் லேபிள் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன். எக்ஸ் லேபிள் ஃபங்க்ஷன் இஸ் டு பிளாட், அதாவது டு மார்க் த எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் கோஆர்டினேட்ஸ்ல என்ன நம்ம கொடுக்குறோமோ அது பிளாட் பண்ணுவோம். see that எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்றது நம்ம எக்ஸ் லேபிள் நம்ம கால் பண்றோம். y label 2 for the y label. டைட்டில்
டைட்டில்ங்கிற ஃபங்க்ஷன் டு draw the to mark the title for the graph. ஸோ உள்ள சார்ட்டுக்கு என்ன டைட்டில்? லெஜெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா டு ஷோ திஸ் பிளாட், என்ன நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது பிளாட் காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய லெஜெண்ட் அப்படின்னு ஷோ ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும். டு ஷோ த அவுட்புட் இன் த ஸ்கிரீன் we need to call that show function. தம்பி புரியுதுங்களா? ஸோ இந்த பட்டன்ஸ் கொஸ்டின் நான் பின்னாடி வரேன். கைஸ் ஓகே, பட்டன்ஸ் பின்னாடி வரேனா தம்பி? தம்பி ஓகேவா மோகன்ராஜ்? தம்பி மோகன்ராஜ் நீங்களா? மோகன்ராஜ் இருக்கியா இல்லையாப்பா? டாக் டு மீ. அப்படியே ஓகே வந்துருவான்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அப்படிலாம் என்னால ரொம்ப ஹெவியா இருக்கு தம்பி. நான் then I will put in my channel only. So next we are going to see about special plot types. இந்த 5 mark question தான் ஆரம்பிக்குது. பைத்தன்ல ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இந்த சாப்டர் நீங்க கேட்டீங்க டேட்டா விஷுவலைசேஷன், which means I am visualizing the datas in a graphical method using in Python. நான் பேசுறது புரியுதா? ஸ்லோவா தான் சொல்றேன். நான் ப்ரோக்ராமேட்டிக்கா வந்து இருக்கக்கூடிய டைப் பண்ண விஷயத்த ஒரு கிராஃபிக்கல், அதாவது ஒரு பிக்சர், ஒரு மெத்தட் லைக் கிராஃப் ஆர் சார்ட்ஸ் நான் பார்க்கறதுக்கு பைத்தன்ல பார்க்கலாமா? பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னா matplotlib அப்படிங்கிற ஒரு லைப்ரரி நான் டவுன்லோட் பண்ணுவேன். வேற ஐ வாண்ட் டு டவுன்லோட் ஃப்ரம் தி preferred package installer. ஸோ இப்போ பைத்தன் நான் வந்துட்டு பண்ணணும், லேப்டாப்ல வச்சிருப்பீங்க, யாராச்சும் லேப்டாப்ல வச்சிருந்தீங்கன்னா பைத்தன் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்கன்னா அதை வந்து எப்படி வந்துட்டு பிப்பையும் மேட்ப்ளாட்லிப்பையும் டவுன்லோட் பண்றது ஒரு வீடியோ நான் போடுறேன்ப்பா. இன்னொரு வருஷன் நான் டவுன்லோட் பண்ண போறேன். இன்னைக்கு டைம் இருந்தால் பண்றா, இல்ல நாளைக்கு கண்டிப்பா நான் பண்ணிடுறேன். நாளைக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது நீங்க தீர்மானிச்சுமா. நாளைக்கு வேணுமா வேண்டாமாப்பா? நாளைக்கு ஈவினிங் பாய்ஸ் ஸ்பெஷல் டெஸ்ட். சார் ஓஹோ, பாய்ஸ் வேண்டாமா? பசங்க நாளைக்கு வேணாமாடா தம்பி? மோகன்ராஜ் விஷயம் சார் படிக்கிறீங்களா? சரி ஓகே. இதுக்கப்புறம் நான் நாளையோட சரிப்பா. அதுக்கப்புறம் நீ எந்த ஒரு கம்பல்சரி எக்ஸாம் வந்தாலும் நான் வந்து கன்சிடர் பண்ண போறதில்லை. அது கொஞ்சம் பாருங்க. ஓகே, அப்ப என்னப்பா சொல்றேன், பிப் ரைட். பிப் நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் மேட்ப்ளாட்லிப். மேட்ப்ளாட்லிப்ல இருந்து லைன் சார்ட், பார் சார்ட், பை சார்ட், டேஷ்போர்டு, லொட்டு எல்லாமே நம்ம பார்க்க போறோம். தம்பி இப்ப வாங்கிருச்சாப்பா? தம்பி நான் பேசுற இந்த சாப்டர் என்னன்னு புரிஞ்சிருச்சா? தீபிகா புரிஞ்சிருச்சாமா? தீபிகா தெளிவா இருக்கு, தெளிவா இருக்கு. சாப்டரோட பர்பஸ் என்ன அப்படின்னு நம்ம தெளிவா இருக்கணும். அதாவது பைத்தன் விஷுவலைசேஷனா பாக்குறதுக்கு பைத்தன் வந்து சப்போர்ட் பண்ணுது. எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னா பிப்புங்கிற மூலியமா சப்போர்ட் பண்ணுது. பிப்பு யாருன்னு கேட்டா பிப்புல தான் வந்துட்டு நம்ம மேட்ப்ளாட்லிப் மூலியமா நம்ம படிக்கலாம், ட்ரா பண்ணிக்கலாம் சார்ட்ஸ். அப்புறம் வேற என்னது, சார்ட்ஸ் வரையலாம், இந்த பை சார்ட் வரையலாம், லைன் சார்ட்லாம் வரையலாம். அப்ப அதை நம்ம இன்ஸ்டால் பண்றதுக்கு பிப்புங்கிற ஒரு பேக்கேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். பிப் இஸ் அ பேக்கேஜ். In that package we need to download that, import that matplotlib. So இதுக்கு மேல என்னால தெளிவா சொல்ல முடியாதுமா. நம்ம சாப்டர்ல பார்க்க போறது என்ன? மூணே சார்ட், லைன் சார்ட், பார் சார்ட் அண்ட் பை சார்ட். Now we are going to enter. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு லைன் சார்ட் பார்த்தாச்சு. This is the line chart. புரியுதா? சோ லைன் சார்ட் டிரா பண்றதுக்கு என்ன ஃபங்க்ஷன் தம்பி கூப்பிடுவோம்? மோகன்ராஜ் என்ன ஃபங்க்ஷன் கூப்பிடுவோம் லைன் சார்ட் டிரா பண்றதுக்கு? பிளாட் ஃபங்க்ஷன் சார். எப்பா சாமி நல்லவண்டா, நல்லபடியா சொல்றாரு. மோகன்ராஜ் கான்சென்ட்ரேஷன் சிதறுதல் அதிகமா இருக்கு, எனக்கு சாட்டிஸ்ஃபைடே இல்ல. மோகன்ராஜ் இல்ல, கேள் சைடு வேணா கேட்டு போற, உன் பேரதான் சொல்லுவா அடிக்கடி. மோகன்ராஜ் ஒரு பையன் இருக்கான், அவன் படிப்புலாம் நீங்களா கிட்ட கூட நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கான் இல்லையாமா? தீபிகா சொல்லியிருக்கான் இல்லையாமா? பேப்பர்லாம் பாத்துருக்கீங்களா இல்லையா? இல்லை சொல்லுங்க எருமைகளா, வாயை திறந்து பேசுங்க. சார் ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்ட்ல காட்டுனீங்க. ஆமா ஆமா பாத்துருக்கேன் மோகன்ராஜ். அப்படி ஒரு எக்ஸாம்பிளா இருக்கக்கூடிய பையன் இப்படி ஆகக்கூடாது, நான் சொல்லிட்டு நானு வேண்டாம். அப்புறம் தேவையில்லாம கேடி சார்ட்ட பேச வச்சிடாத. போன் நம்பர் இருக்கு, பேசுனா வச்சுக்க. சரி வந்துருங்க ஏஎஸ்ஆர்ன்றவாரு, அது நமக்கு அடுத்த விஷயம். சரி ரைட். So special plot types பாருங்க. So matplotlib allows you to create a different kind of plots. அதாவது பிளாட்னா செந்தூரம் பிளாட்லாம் கிடையாது, கிராஃப். ரேஞ்சிங் ஃப்ரம் ஹிஸ்டோகிராம் அண்ட் ஸ்கேட்டர் அண்ட் பார் கிராஃப் சார், இது ஏகப்பட்டது இருக்கு. இதுல நம்ம சாப்டர் என்னென்ன பார்க்க போறோம் ராஜ்கோட்டில் கேட்டீங்கன்னா லைன் சார்ட், பார் சார்ட், பை சார்ட். ஸோ லைன் சார்ட் ஆர் அதர்வைஸ் கலர் லைன் கிராஃப்னு கூட சொல்லலாம், இல்ல வேற என்ன சொல்லலாம், முன்னாடி சார்ட்டுக்கு வந்து பிளாட்னு கூட சொல்லலாம், லைன் பிளாட்னு கூட சொல்லலாம். சரி சொல்றேன் பாருங்க, லைன் சார்ட் ஆர் லைன் கிராஃப். இது 5 மார்க் கொஸ்டின்மா, இந்த லைன்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. A line chart or a line graph is a type of chart which display the information as a series of data points called markers connected by straight line segments. Amma meaning புரியுதாமா? அதாவது which display information as a series of data points. Series of data points என்ன சார் மீனிங் கேட்டீங்கன்னா,
கண்டினியூட்டி இங்க இருந்து பாரு இப்படி போகுதாமா, இப்படி போகுது இப்படி போகுது. ஏய் தம்பி நான் பேசுறது புரியுதா? நம்ம பெயிண்ட்ல நீங்க டிரா பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் இருக்கும். அது எதுக்குன்னே நீங்க தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. தட் இஸ் ஒன் சிம்பிள் கால்ட் அஸ் திஸ் ஒன். இப்படி டிரா பண்றோம். டிரா பண்ணிட்டு பாருங்க. டிரா பண்ணிட்டு அடுத்து இப்படி மூவ் பண்றோம் பாருங்க. பாரியா? இங்க தெரியுதா? இங்க மூவ் பண்றோம். தெரியுதா தம்பி ஸ்ட்ரைட் லைன்? கிளிக் பண்ணிட்டு அடுத்து இங்க மூவ் பண்ற பாரு. தெரியுதா? ஸ்ட்ரைட் லைன்ஸ் இது மாதிரி சீரீஸ் ஆஃப் சீக்வன்ஸ் தான். ஆனா இதுலயே பாருங்க இந்த லைன்லாம் டிரா பண்ற பாருங்க. இந்த லைனுங்கிறியா சீரீஸ் வராது. ஸோ அடுத்து பாரு இப்படி தனித்தனியா வரையுது. இதான் சீரீஸ் ஆஃப் சீக்வன்ஸ்க்கு வித்தியாசம் உனக்கு தெரியும். நான் காமிக்கிறதுக்காக தான் சொன்னேன். ஸோ லைன் சார்ட் பாருங்க which display the information as a series of datas x y. ஃபர்ஸ்ட் ஒரு பிளாட் முடிஞ்சிருது. அடுத்து செகண்ட் 1,2 அப்புறம் 2,3 அது அடுத்து கண்டினியூட்டி கால்டு மார்க்கர்ஸ். தம்பி 1 மார்க் வரும்டா ராஜா. 1 மார்க் which display into as a series of points called dash ன்னு சொல்லி கேட்பா markers conducted by a straight line segments. A line chart is often used to visualize a trend in data over interval of time such as time series. பாத்தீங்களா ups and downs. time series என்ன தம்பி? முன்ன பின்ன நம்ம சொல்றோமா இல்லையா? such that the line is often drawn chronologically. chronologicalனா அதாவது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? கால வரிசைப்படி ups and downs சொல்றோம். 5வது ஓவர்ல இந்த ரன் போயிருக்குப்பா, 6வது ஓவர் டவுன்ல ஆயிடுச்சுப்பா, 7வது. கால வரிசைப்படி டேட்டாஸ் ஆர் மார்க்ஸ் பேஸ்ட் அப்பான் த வேல்யூஸ் வி ஆர் செக்ரிகேட்டட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது இன்னும் நம்ம ஆர்டர் விச் இது ஈவெண்ட் அக்கர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். குரோனாலாஜிக்கலி வார்த்தை பாருங்க, குரோனாலாஜிக்கலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1 மார்க்ஸ் எதுல கேட்பாங்க கேட்டா இது 1 மார்க் கொஸ்டின். அதை இதுல இருந்து வரைக்கும் கால்டு டேஷ்னு சொல்லி கேட்பாங்க மார்க்கர்ஸ். சரிங்களா? சோ இது நம்ம ஆல்ரெடி நமக்கு படிச்சதா, இதுல தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி கிராஃப் எல்லாம் போட தேவையில்லை. ஸோ இம்போர்ட் மேட்பிளாட்லிப் இம்போர்ட் மேட்பிளாட்லிப் டாட் பிஒய் பைத்தன்ல வந்துட்டு மேட்பிளாட்லிப் இணைக்கப்பட்டு ஆஸ் பிஎல்டி நம்ம சொல்றோம். இஸ் வேரியபிள் நேம். இது வந்துட்டு எக்ஸ் டாமா எக்ஸ்ல யூஸ் பண்றக்கூடிய பாருங்க இஎஸ் சொல்லிருப்பா எக்ஸ் ஆக்சிஸ். இது வந்துட்டு ஒய் ஆக்சிஸா கன்சிடர் பண்ணிக்கும். டோட்டல் பாப்புலேஷன் இங்க தெரியுதாமா? டோட்டல் பாப்புலேஷன் இவ்வளவு பெருசு. இதெல்லாம் கொடுக்க மாட்டான், பயப்படாத. பிஎல்டி டாட் பிளாட் அப்ப என்ன பண்றாங்க? எக்ஸ் பாருங்க எக்ஸ் கமா ஒய் எடுத்துக்கிறோம். பிஎல் டாட் டைட்டில் என்ன கொடுத்துருக்க மாதிரி இயர்ஸ் வர்சஸ் பாப்புலேஷன் டாட் டைட்டில். சார் இதெல்லாம் நமக்கு எழுதணுமா சார்? டைட்டில் அதாவது மக்களே என்ன தெரியும் சொல்லுவாங்க, இதை இப்படி கொடுத்துருவான்டா, இது கொடுத்துருவான். புரியுதா மோகன்ராஜ்? இப்படி கொடுத்துருவான் மோகன்ராஜ். இப்படி கொடுத்துட்டு சப்போஸ் இப்படி கூட கொடுக்கலாம். நம்ம சிங்கிள் லைன் கூட இப்ப இப்படி கொடுத்தாரன்னு வச்சுக்கோ. இது கொடுத்துட்டு நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் சரிங்களா, நம்ம இங்கடா இங்கே இருக்கடா டெமோல இருக்காடா, ஒரே ஒரு கோஆர்டினேட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம்டா தம்பி. ஒரே கோஆர்டினேட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இது லேபிள் எடுத்துக்கிறேன். லேபிள் என்ன சொல்றான்னா மை மார்க் அப்படின்னு நான் சொல்றேன். மை மார்க் அப்படின்னு சொல்றேன். பிஎல்டி தேவையில்லை. எக்ஸ் ஆக்சிஸ் மார்க்ஸ் எக்ஸ் லேபிள் வந்துட்டு மார்க்ஸ்ன்னு சொல்றேன். சும்மா மார்க்ஸ். இது வந்துட்டு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றேன். சப்ஜெக்ட் டைட்டில் வந்துட்டு யூனிட் டெஸ்ட். அதே இது பார் சார்ட்ல தான் உனக்கு ஈஸியா புரியும். யூனிட் டெஸ்ட் மார்க் இந்த மாதிரி ரொம்ப விஷயம். ஸோ இப்படி கொடுத்துறான்டா. இப்படி கொடுத்துறான்னு வச்சுக்க. மேட்ச் இதெல்லாம் மண் மேட்ச். ஓ இப்படி கொடுத்துறான்னு வச்சுக்கோங்க. அது சரி இப்படி கொடுத்துறான்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஃப் இப்படி கொடுத்துறா அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இதுக்கு ப்ரோக்ராம் எழுத சொல்றோம்னு வச்சுக்க. லைட்ஸ் அது லைன் சார்ட் தெரிஞ்சு போச்சு. அப்ப எக்ஸல் வந்துட்டு 1, 2, 3 வரைக்கும் தான் நமக்கு பாயிண்ட் இருக்கு. ஒய்ல என்னன்னு கேட்டீங்கன்னா 4ல இருந்து 7க்குள்ள இருக்கு. சரி அப்ப பாருங்க, இப்ப 1, 5 அப்ப கோஆர்டினேட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், நான் பேசுறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ரோக்ராம் எழுத போறோம். இங்க பக்கத்துல இருந்தாலும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண தம்பி மோகன்ராஜ் எப்படி எழுதுண்டா? விஷாலே இம்போர்ட் மேட்பிளாட்லிப் டாட் பிஒய் பிஎல் பிளாட் பிஒய் பிளாட் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிஎல்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். பிஎல்டிங்கிற வேரியபிள் நேம். இப்ப எக்ஸ் கோஆர்டினேட் நம்ம எடுக்கணும். எக்ஸ் எப்படி இருக்கணும்? எக்ஸ் ஒய் அப்படி இருக்குமா? எக்ஸ் எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் எடுக்க எக்ஸ். இப்ப என்ன பண்றேன், இங்க தம்பி 2 ஸ்கிரீன் போட்டுக்கிறேன். இப்ப வந்துட்டு விஷால் என்ன பண்றான்னா எக்ஸ் இங்க எழுதிக்கிறான், ஒய் இங்க எழுதிக்கிறான். ஓகே ஒய்ன்னு எழுதிக்கிறான். எக்ஸ் என்ன சொல்றான்? 1. புரியுதா ராஜா? அப்ப ஒய் கேட்ட 5. புரியுதா விஷாலே? தம்பி புரியுதாடா விஷாலே? புரியுதாடா? அடுத்தது பாருங்க இங்க பெண்டு இங்க இருக்கு, இங்க அப்ப எக்ஸுக்கு 2 எடுத்துக்கிறேன். இங்க பெண்டு எங்க சார்? சார் இங்க பெண்டு இருக்குமா? நீ மனசுல நினைச்சுக்காது சார், இங்க இருக்குமா பாயிண்ட்.
இங்க இருந்து இதுக்குள்ள பாயிண்ட் இருக்குமா? அதெல்லாம் கிடையாது. டைரக்டா போ 2 7. சரி, அடுத்தது பாருங்க 3 4 முடிஞ்சு போச்சு. 3 4. அப்ப எக்ஸ் தனியா எடுத்துக்கலாமா? 1 2 3 5 7 4 எடுத்துக்கலாமா? எழுதியாச்சு. எழுதி முடிச்சதுக்கு எக்ஸ் ஒய் எழுதியாச்சு. இல்ல நீங்க பிஎல்டி டாட் பிளாட் எக்ஸ் ஒய்ன்னு எழுதி முடிச்சது. அப்ப கமா போட்டு லேபிள் தாராளமாக லேபிள் என்ன சார் கொடுத்துருக்கான்? லேபிள் மை மார்க் நீங்க கொடுத்துக்கணும். லேபிள்ங்கிற கால் பண்ணி மை மார்க் கொடுத்துட்டு அப்ப இது மாதிரி காமிச்சிருக்கான கண்டிப்பா லெஜெண்ட் ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணி அவனுக்கு. புரியுதா ராஜ்கோட்ல? லெஜெண்ட் ஃபங்க்ஷன் ஒண்ணு எனக்கு வேணும். புரியுதா ராஜ்கோட்ல? புரியுதா? பாலதர்ஷினி தீபிகா, பாலதர்ஷினி தீபிகா புரியுதா? புரியுது சார். அப்ப எனக்கு லெஜெண்ட் ஃபங்க்ஷன் ஒண்ணு தேவைப்படுது. இந்த பாரு டைட்டில் கொடுத்துட்டான். ரெண்டாவது ஃபங்க்ஷன் டைட்டில் ஃபங்க்ஷன் தேவைப்படுது. எப்ப அதே பாடுறா எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துட்டா. எக்ஸ் லேபிள்ங்கிற ஃபங்க்ஷன் மூணாவது ஃபங்க்ஷன் தேவைப்படுது. நாலாவது ஒய் லேபிள் தேவைப்படுது. அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அத மட்டும் எழுதிட்டு சொல்லு சாமி. எக்ஸ் லேபிளும் ஒய் லேபிளும் இருக்குல்ல சார், அந்த எக்ஸ்ங்கிறது வேரியபிள் நேமா இல்ல எக்ஸ் ஆக்சிஸ் சொல்றீங்க? இல்ல எக்ஸ் ஆக்சிஸ் பாயிண்ட் பண்றது எக்ஸ் லேபிள். எக்ஸ் ஆக்சிஸ் இதுதானே கேக்குறேன். எக்ஸ் லேபிள் ஃபார் எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் மட்டும்தான். புரியுதுங்களா? இப்ப பாரு மாத்தி காமிக்கிறேன். புரியுதாமா? வந்துருச்சாமா ராஜ் ஹோட்டல்? புரியுதா? எக்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் நாட் அ வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் மாத்தி கூட கொடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி. இதெல்லாம் வந்தா வரும்னு பாத்துக்கோங்க. ரொம்ப ரேர் தான். ஸோ லைன் சார்ட். அப்ப எனக்கு எக்ஸ் வேணும், ஒய் வேணும், லெஜெண்ட் வேணும், டைட்டில் வேணும். முடிஞ்சு போச்சு. அப்ப லெஜெண்ட் போட்டுனா அந்த பிளாட்டுக்குள்ள லேபிள் அப்படிங்கிற ஒரு மார்க் பண்ணிவிட்டாதான் உங்களுக்கு அவுட்புட் வரும். சரிங்களா? இஸ் வாட் தட் லைன் சார்ட். அவ்வளவுதான். இது நீ இந்த மாதிரி இது 5 மார்க்குமா? நான் வரமா? நான் 5 மார்க் வரேன். சரிங்களா? டோன்ட் வரி அபௌட் திஸ். இந்த மாதிரி வரான் 9 மணிக்கு வரானா? 9 6 ஆயிடுச்சு. எனக்கு நான் ஹோல்டு பண்றப்பா. தம்பி நீ என்னன்னு கேளு மோகன்ராஜ். ஓகே சார். அடுத்து என்ன சாப்டர் எடுக்க போறாங்க தீபிகா? 14 சார். 14 முடிக்கல. 13 முடிக்கலையா சார்? இன்னும் 13 எடுக்க சொன்னாங்க. இது 14தா? எஸ் சார். சரி சரி, ஏதோ எடுங்க. அப்புறம் நான் எடுக்கிறேன். என்ன சார் இது செக் பாயிண்ட் 5 லெசன் தான். அதே மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு 14th லெசன் கம்பல்சரி வர வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு மனசு சொல்லுது. கவலைப்படாதீங்க, புரியுற மாதிரி நடத்துறேன் உங்களுக்கு. ஏன்னா அவுட்புட் இப்போ விஷுவலா பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியுது. அது விண்டோஸ் வரலையா சார்? சரி ஓகே, ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கீங்க. வெளியே போயிருக்காராமா, பர்ச்சேசிங் போயிருக்காராமா. வரட்டும். சரி பாருங்க தம்பி. டைட்டில் எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஸ்பெசிஃபை டைட்டில் டு த கிராஃப். எக்ஸ் ஃபார் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஃபார் ஒய் லேபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு 5 மார்க் உங்களுக்கு நான் போட்டு கொடுத்துட்டேன்ப்பா. உங்களுக்கு நான் இது கொடுத்துருக்கிறேன். உங்க பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணிருக்கேன். நீங்க பிரிண்ட் போட்டுக்கங்க. அதுல உங்களுக்கு 5 மார்க்கா கேட்கப்பட்டிருக்கு. சரிங்களா? புக்கு வாங்கிட்டியா ராஜ் ஹோட்டல் மேம்கிட்ட? இல்ல கொடுக்கலையா? இல்ல வாங்கலையா? மறந்துட்டியா? சார் தரேன்னு சொன்னாங்க சார். முந்தானேக்கம் பார்த்தேன் சொல்லிடாக. ஒரு பொண்ணு புக்கு வாங்கிருக்கு சார், தரமாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. சரா தம்பி தந்துருவாடா அப்படின்னு சொன்னாங்க. சார் அங்கெல்லாம் நேற்றுக்கோ வந்தாங்களே, அப்படிலாம் சொல்ல சார் என்கிட்ட. இதெல்லாம் சொல்ல மாட்டாமா. எங்க கடைக்கு போயிருந்தேன் என்ன எங்க அப்பா பார்க்கறதுக்கு. அப்ப வேணா எங்க வீட்டுக்கு வந்தானா? கடைக்கு வந்தானா? வீட்டுக்கு சார், வீட்டுக்கு. சரி ஓகே. சொந்தக்காரங்களா உனக்கு? இல்ல சார், அண்ணாவோட ஃப்ரெண்டோட தம்பி சார். சரி, ரொம்ப தூரத்து சொந்தமா இருக்கும் போல இருக்கு. சரி ரைட் ஓகே. இது பாருமா, லைன் சார்ட் முடிச்சாச்சுமா. அடுத்து பாருமா, இந்த பார் சார்ட்டோட இன்னைக்கு ஷோ நிப்பாட்டிக்கலாம். ஏன்னா பார் சார்ட் இருக்கு, அப்புறம் இந்த கீ டிஃபரன்ஸ் இருக்கு. நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு டைம் இருந்தா. பார் சார்ட் ரொம்ப முக்கியம். நல்லா பாருங்க பார் சார்ட். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பார் பத்தி. நீங்க 11th 8th 9th நீங்க போட்டிருப்பீங்க. 8th 9th வந்துட்டு பார் கிராஃப் எல்லாம் போட்டிருப்பீங்க. 10th நீங்க பேரபலா குவாட்ரேட்டர் அப்படிலாம் கிராஃப் போடுவீங்க. பார்
இந்த மாதிரி விஷயம் தான் பார் சார்ட். ஸோ இந்த மாதிரி இந்த இதுதான் பார் சார்ட் நம்ம சொல்லுவோம். இதுதான் அந்த காலம் பேஸ் தான் இது மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. கிராஃப் ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. இது மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம மாத்திக்கலாம், ரீஅரேஞ்சும் பண்ணலாம். இதுல பண்ண முடியலனால ஸோ வி கேன் மாடிஃபை, டெலிட் பண்ண பாருங்க, டெலிட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். வி கேன் சி இஃப் யூ வாண்ட் ஐ கேன் டெலிட் திஸ் பர்டிகுலர் ஆல்சோ, ஐ டோன்ட் வாண்ட் திஸ் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி சீரீஸ்ல ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு பாயிண்டா இருக்கும் டிஃபரன்ஸ் பிட்வீன்ல பார்க்கலாம் பாருங்க. A bar chart or bar plot is one of the most common type of plot. It shows the relationship between numeric. ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. பென்னு பென்சில் பக்கத்துல வச்சுக்கோங்க. ஏகப்பட்ட விஷயத்தை நீங்க மாத்தணும். அதுதான் நான் சொல்றேன், இந்த ப்ரோக்ராம் வச்சு மாத்தணும். எதுக்காக அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. It shows the relationship between numerical data and categorical values. The numerical அப்படிங்கிறது வேல்யூஸ், நம்பர் வேல்யூஸ்மா. கேட்டராஜிக்கல் வேல்யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஆல்பபெட்ஸ். அதாவது நம்ம பார் சார்ட்ல பாருங்க, ரிலேஷன்ஷிப் போடுங்க, இங்க பாருங்க, இதை கேட்டராஜிக்கல் வேல்யூஸ் சொல்லுவோமா, இது வந்துட்டு நியூமரிக்கல் வேல்யூஸ். புரியுதாமா? நியூமரிக்கல் வேல்யூஸையும் கேட்டராஜிக்கல் வேல்யூஸையும் ரிலேஷன்ஷிப் காமிக்கிறது பார் சார்ட்டும் பை சார்ட்டும் காமிக்கும். ஆனா இது லைன் மீனிங் புரிஞ்சிச்சு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. The bar chart represent categorical data with rectangle bars. Categorical values வந்துட்டு rectangle boxல காமிக்கும், barsல காமிக்கும். Each bar has a height corresponding to the value it represent. Each bar பாருங்க, so it's around of 80 or 100 marks based, 60 or 70 some ranges இருக்கு. புரியுதா மோகன்ராஜ்? Yes, the bar can be plotted vertically or horizontally. So maximum we are seeing in vertically only. Horizontal programs இருக்கு. Beyond the syllabus I will let you know soon. Vertically or horizontally. It's useful when we want to compare a given numerical values on different categories. அதாவது சூப்பரா இருக்கும் பார் சார்ட் தான். அதாவது தமிழ்ல உள்ள மார்க் எவ்வளவு, இங்கிலீஷ்ல உள்ள மார்க் எவ்வளவு, அதாவது 2000 சக்தி மசாலா 2020 வந்துட்டு ஒரு ப்ராடக்டோட பீக் எவ்வளவு, 2021 எவ்வளவு, 2022 பீக் எவ்வளவு அப்படின்னு பாக்குறது. ஸோ பார் கிராஃப் இஸ் பெஸ்ட் ஒன். ஸோ வித் நியூமரிக்கல் வேல்யூ அண்ட் கேட்டராஜிக்கல் வேல்யூ. புரியுங்களாப்பா? See, when you want to compare a given numerical value on different categories, to make a bar chart with a matplotlib, we need what kind of function can be? Bar function. BLT is the variable name da. Bar function. Line chart ku plot function, bar chart ku bar function, pie chart ku pie function. Avladha. Serina? So okay, right. So we have a program, this program. So idu paathukinga, idu ovvonu na maati ungalku demo kaamikken. See, understand very clearly. Okay, right. So இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. உங்க புக்கு இருந்தா வச்சுக்கோங்க ராஜா. எங்கப்பா அது பாதி நான் காப்பி பண்ணேன். பென்சில் இருந்தா எடுத்துக்கோங்க ராஜா. பென்சில் நான் சில விஷயங்கள் சொல்றேன், தமிழ் இருந்தாலும் சரி, இங்கிலீஷ்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னொரு 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு நீங்க பார்க்கும்போது உனக்கே ஹாப்பியா இருக்கும். See that output? We get the output as per the book. Okay. Right. இந்த லைன் உங்களுக்கு என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். ஐ திங்க் சோ, ரைட். ஓகே, 10 நிமிஷம் இருக்கு, பார்க்கலாம். இதுல பாருங்க, லேபிள்ஸ் அப்படிங்கிறது இது வந்துட்டு ஒரு வேரியபிள் நேம். இதுல பாருங்க, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சிஎஸ். ஏமா அது புரியுதாமா? இது வந்துட்டு எந்த கோஆர்டினேட்ஸ்? எக்ஸ் கோஆர்டினேட். புரியுதா மோகன்ராஜ்? புரியுதாடா சௌமியா? என்ன புரியுதா ராஜா? புரியுதா? புரியுது சார். எஸ் சார். தம்பி 10 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செஷன் கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு வாங்கப்பா. கண்டிப்பா அப்லோட் ஆகும், லேட் ஆகும். இது வந்துட்டு யூசேஜ்ங்கிற வேரியபிள் நேம். அது வந்துட்டு y கோஆர்டினேட்ஸ். இது நீ அப்ராக்சிமேட்டா நீ கிராஃப் போட்டா போதும், பார் போட்டா போதும். எக்ஸாக்டா சார் புள்ளி விவரத்தில் நம்ம போடணுமா, அதெல்லாம் தேவை கிடையாது. சரியா? சீதர் அப்ராக்சிமேட்லி தே வில் புட் இட் ஓவர். பாருங்க, தமிழுக்கு பாருங்க 79ன்னு போட்டா போதும். நீங்க சப்போஸ் சார் இது கொடுக்குறான் சார், இதே கொடுத்து ப்ரோக்ராம் எழுத சொல்றாங்க சார், இது கொடுத்து அவுட்புட் எழுத சொல்றாங்க சார், வந்தா அட்டன் பண்ணுங்க, ரொம்ப ஈஸி. சரி, 79 போட்டா போதும். எக்ஸாக்ட்லி 80 போட்டா கூட தே வில் அக்செப்ட். 79.8 ரவுண்ட் ஆஃப் பண்ணா 80 தான் தம்பி. புரியுதா? சரி, இது 60, 65 எப்படி போடலாம் அப்படிங்கிற நம்ம பாத்திரலாம். மார்க் பேஸ் பண்ணி தான் தம்பி. ஹையஸ்ட் மார்க் பாருங்க 88 இருக்கு. அப்ப 88 நீ 100 கூட பிரிச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்க எப்படி வேணா இது பிரிச்சுக்கலாம் ரேஞ்ச. இதனா இது வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. சரி, முடிச்சுட்டு சொல்றேன். முடிச்சது எப்படி கிராஃப் டிரா பண்றது. இப்ப இதுக்கு மேல ஒரு காமிச்ச மாதிரி நான் சொல்லிடுறேன் வெரி கிளியர்லி. சரி, இப்ப பாருங்க, வெரி கிளியர்லி. இது வந்துட்டு ஒரு வேரியபிள் நேம் தான் ராஜா. இது ஒரு வேரியபிள் நேம் தான். y பொசிஷன் சொல்லியிருக்கேன். இது வேரியபிள் நேம். ஆன்லைன் படத்துக்கு vn எழுதிக்கோ. இது வேரியபிள் நேம் தான். ஒன்னும் பயப்படுற மாதிரி பயந்துக்காதீங்க. ஓகே. ஸோ y பொசிஷன் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கான். என்ன சார் இது y பொசிஷன்? தம்பி இது எக்ஸ், இது y. புரியுதா ராஜா? இங்க பாருங்க, இது வேரியபிள் நேம் தான். சரியா?
இங்க பாருங்க ரேஞ்ச் தம்பி என்னென்ன கொடுத்துருக்கான் பாருங்க ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு லென்த் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு தம்பி ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இருக்கு தம்பி ரேஞ்சுங்கிறது என்ன தம்பி சார் ஃபார் லூப் யூஸ் பண்ணிருக்கோம் சார் கரெக்டா தம்பி ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் ஜெனரேட் சீரிஸ் ஆஃப் வேல்யூஸ் ஜெனரேட் a சீரிஸ் ஆஃப் வேல்யூஸ் கரெக்டா தம்பி ஜெனரேட் சீரிஸ் ஆஃப் வேல்யூஸ்ங்கிறது ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் லென்த் ஃபங்க்ஷன் இருக்கு தம்பி சார் லென்த் அதாவது கவுண்ட் பண்ணும் ஹவு மெனி எலமெண்ட்ஸ் ஏ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கூட ஒரு 50 இருக்கு தெரியல அதுக்கு எத்தனை இருக்குன்னு காமிக்கிறதுக்கு லென்த் யூஸ் பண்ணா இட் வில் ஷோ த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் ஆர் லென்த் ஆஃப் த லிஸ்ட் அதை நம்ம சொல்லணும் இங்க பாருங்க இதுல என்னென்ன விஷயம் நம்ம சொல்லப்பட்டிருக்கு பாருங்க ஆமா இதுல ஓகே ஸோ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க டு கன்வெர்ட் ரேஞ்ச் நீங்க இருக்கப்பா புக் அண்டர்லைன் பண்ணி எழுதிக்கோ கன்வெர்ட் பாருங்க range function to convert the categorical value into numerical value நல்லா எழுதிக்கோங்க தம்பி range function here in bar chart range function in bar chart range function bar chartல வந்து range function எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா categorical value numerical value மாத்துறதுக்காக range function பயன்படுத்தப்படுகிறது எழுதிட்டீங்களா ராஜா to convert the categorical values into numerical values okay இதுக்கு இப்ப நான் வந்துட்டு ரேஞ்ச மாத்தணும் அப்படின்னா ரேஞ்சுக்குள்ள ஃபர்ஸ்ட் லென் ஆஃப் லேபிள்ஸ் வருதாப்பா லென் ஆஃப் லேபிள்ஸ் லேபிள்ஸோட லென்த் எவ்வளவு 1 2 3 4 5 6 புரியுதா ராஜா புரியுதாடா 6 தான்டா இப்ப இதுக்குள்ள என்ன இருக்கும் 6 இருக்கும் கரெக்டா அப்படியே எடுத்துக்கிட்டு 6 இருக்குமா 6 இருக்குமா தம்பி இப்ப ரேஞ்ச் ஆஃப் 6 என்ன தம்பி ஆன்சர் வரும் range of 6 என்ன வரும் 0 1 2 3 4 5 மீனிங் புரியுதா மோகன்ராஜ் சார் எதுக்காக சார் இப்படி மாத்தணுங்கிற அடுத்த பாயிண்ட் நான் சொல்றேன் புரியுதா ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்காக இதுக்கு இந்த லைனோட பர்பஸ் நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் எதுக்கு இது லைன் அப்படின்னு இந்த லைன் என்ன நடக்குது நான் சொல்றேன் அப்புறம் பர்பஸ் சொல்றேன் இப்ப ரேஞ்ச் அதாவது லென்த் அப்ப மொத்த கவுண்ட் நம்ம சொன்னாதான் நம்ம ரேஞ்ச் வந்துட்டு ஜெனரேட் பண்ணும் இது ஒரு விஷயம் இப்ப பாருங்க இப்ப அவுட்புட்ல ஓகே ஓகே இல்லைங்க ஒய் பொசிஷன் ஓகே இதுல இந்த லைன்ல பாருங்க எக்ஸ்டிக்ஸ் இல்லாம இருக்கு ஆன்சர் தெரியுதாப்பா ஆன்சர் தெரியுதாப்பா மத்த ஒரு வித்தியாசம் தெரியுதா மோகன்ராஜ் ரேஞ்ச் பாருங்க 0 1 2 3 4 5 வந்துருச்சா மோகன்ராஜ் ராஜ்கோட்டில் தீபிகா ஏதோ ஒரு 80 to 90% மண்டல அப்ப இதுல பாருங்க எக்ஸ்டிக்ஸ்னு ஒருத்தர் இருக்கிறான் இது யாருன்னு நான் சொல்றேன் இப்ப பாருங்க ரேஞ்ச் எதுக்காக சார் இப்ப வந்துட்டு இந்த லைன் இப்ப சொல்றது எதுக்காக இந்த லைன் கேட்டீங்கன்னா டைரக்டா நம்ம ஒரு பைத்தன் இன்டர்பிரட்டர் என்ன பண்ணுவாருன்னா இந்த கேட்ராஜிக்கல் வேல்யூ வந்துட்டு டைரக்டா அப்லோட் பார் கிராஃப்ல அப்லோட் பண்ண முடியாது அவரால் பண்ண முடியாது அதுக்காக என்ன பண்ணுவாருன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா இந்த கேட்ராஜிக்கல் வேல்யூவை நியூமரிக்கல் வேல்யூவா மாத்துவாரு புரியுதா மோகன்ராஜ் விஷாலு நியூமரிக்கல் வேல்யூவை மாத்தணும் இப்ப நியூமரிக்கல் வேல்யூவை மாத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்க சௌமியன் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த விஷயத்த நியூமரிக்கல் வேல்யூவை மாத்தணும் அப்படின்னா நாம என்ன பண்ணுவோம்னா ரேஞ்ச் அதாவது இது எக்ஸ்டா இது ஒய்டா புரியுதா நல்லா புரிஞ்சுக்கோங்க எக்ஸ் ஒய் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் லைன் சார்ட்ல நான் சொல்லியிருக்கேன் ஒரே ஒரு கோஆர்டினேட்ஸ் கொடுத்தா நம்மளுக்கு பைத்தன் இன்டர்பிரட்டர் என்னவா கன்சிடர் பண்ணிருக்கேன்னா ஒய் கோஆர்டினேட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்குவாரு எக்ஸுக்கு என்னவா கொடுத்துக்குவாரு 0 1 2 3 4 5 கொடுத்துக்குவாரு நான் சொன்னாலே தம்பி ஏன்னா நான் சொன்னாலே அதேதான் இங்க நடந்திருக்கு பாருங்க ஒய் பொசிஷன் ஈக்குவல் டு ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் லேபிள்ஸ் அப்படிங்கும் போது இந்த கேட்ராஜிக்கல் வேல்யூவை நியூமரிக்கல் வேல்யூவை மாத்துறது தான் இந்த இடத்துல நடக்குது தீபிகா பாலதர்ஷினி புரியுதாமா ரேஞ்ச் ஃபங்க்ஷன் லென் ஃபங்க்ஷனை கால் பண்றாரு இந்த இடத்துல என்ன நடந்துச்சு சார் இந்த இடத்துக்கு என்ன நடக்குது யாராச்சும் கேட்டா கூட சொல்லுங்க சோ டு கன்வெர்ட் தட் கேட்ராஜிக்கல் வேல்யூ இன்டு நியூமரிக்கல் வேல்யூ எது சார் மாத்தணும் மாத்தினாதான் என்ன பண்ண முடியும் நம்மளோட பிளாட்ல போட முடியும் டேய் தம்பி நான் பேசுறது புரியுதாடா இப்ப மோகன்ராஜ் இங்க பாடுறாடி இங்க பாடுறா மோகன்ராஜ் இப்ப இந்த அவுட்புட் பார்த்தா உனக்கு ஈஸியா புரியும் எங்க அவுட்புட் க்ளோஸ் பண்றா இங்க பாரு அவுட்புட் பாரு இப்ப நம்ம பைத்தன் இன்டர்பிரட்டர் என்னவா கன்சிடர் பண்ணுவாருன்னா
இது 0th பொசிஷனுக்கு தான் இது எடுத்துக்குவாரு கரெக்டாப்பா. 0க்கு 79.8 இங்கிலீஷ் 1க்கு 67.3 தான் எடுத்துக்குவாரு. ஃபர்ஸ்ட் நான் புரியுதாம நான் பேசுறது. ஃபர்ஸ்ட் மேப் பார் எப்படி பண்ணுவாரு, பார் சார்ட் எப்படி பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட் வேல்யூஸ கம்பேர் பண்ணுவாரு. தமிழ் இங்கிலீஷ்லாம் கம்பேர் பண்ண மாட்டார். நான் பேசுறது புரியுதாப்பா. தமிழுக்கு அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாரு. பாருங்க PLT டாட் பார் ஒய் பொசிஷன் யூசேஜ் எடுத்திருக்காரு. ஒய் பொசிஷன் என்ன சொல்லிருக்கேன், இந்த ரேஞ்ச் தான் மாத்துது. புரியுதாமா, லேபிள்ஸ் எடுக்கல. மீனிங் புரியுதாப்பா தீபிகா, ராஜ்கோட்டல் தம்பிகளா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எனக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது நான் சொல்லிட்டு முடிக்கிறதுக்கு. தெளிவா புரிஞ்சுக்கோங்க என்ன நடந்திருக்கு. பார் கிராஃப் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு தேவை எக்ஸும் ஒய்யும் தான் எடுத்துக்குவாரு. எக்ஸ்ல வந்துட்டு இந்த நியூமரிக்கல் வேல்யூ கேட்டராஜிக்கல் வேல்யூ நியூமரிக்கல் மாத்திட்டு தான் என்ன பண்ணுவாரு, பார் கிராஃப் மாத்துவாரு. நான் பேசுறது புரியுதாமா, புரியுதுங்களாமா நான் பேசுறது புரியுதா ராஜா? அதாவது கொடுத்திருக்கிற கேட்டராஜிக்கல் வேல்யூவை நியூமரிக்கல் வேல்யூவா மாத்திட்டு இருக்கா. இப்ப மாத்தினதுக்கு அப்புறம் என்னமா ஒய் பொசிஷன் இப்ப என்னமா இருக்கும், இப்ப ஒய் பொசிஷன் என்ன இருக்கும், ரேஞ்ச் ஆஃப் எவ்வளவு இருக்கும், 6 வரைக்கும் இருக்கும். கரெக்டா தம்பி? 1 2 3 4 5 6 ரேஞ்ச் ஆஃப் 6. அப்ப ரேஞ்ச் ஆஃப் 6ன்னு வேல்யூஸ் எடுத்துக்கிட்டு ரேஞ்ச் ஆஃப் 6 என்னமா அது 0 1 2 3 4 5. அப்ப 5ங்கிறது அப்ப லேபிள்ஸ்ங்கிறது எதை பார்த்து சொல்லுது, எக்ஸ் ஆக்சிஸ் தான் தம்பி. அதனாலதான் பாருங்க எக்ஸ் ஆக்சிஸ் பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ் பாருங்க 0 1 2 3 4 5 வந்திருக்கு. புரியுதா மோகன்ராஜ்? அடுத்து ஆஸ் யூசுவல் யூசேஜுக்கு சொல்லுமா. சார் நம்மளுக்கு நியூமரிக்கல் வேல்யூஸே கொடுத்தா அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண வேணாமா? தேவையில்லை. நீ இப்ப கேட்ட பாத்தியா, நியூமரிக்கல் வேல்யூஸ் கொடுக்கும்போது தேவையில்லை. ஆனால் மெயின் பர்பஸே பார் கிராஃபுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா கேட்டராஜிக்கல் பிளஸ் நியூமரிக்கல் வேல்யூ. இப்ப அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா தட்ஸ் a நியூமரிக்கல் வேல்யூ கொடுத்துருக்காங்க சார், வெதர் வாண்ட் டு கிவ் நோ நீட். இதே தேவை கிடையாது. ரொம்ப டைரக்ட்லி நார்மல் ப்ரோக்ராம். புரியுதா? கன்வர்ஷனுக்காக தான் நான் இப்படி போடுறேன். இப்ப பாருங்க ஒய் பொசிஷன்ல 0 to 5 எடுத்துக்கும் யூசேஜ். அடுத்து பாருங்க இது ஒரு ஃபங்க்ஷன் ராஜா, x6 பக்கத்துல எதுக்குங்க ராஜா x6 அப்படின்னு அண்டர்லைன் பண்ணி எழுதுவோங்க. x6 ஃபங்க்ஷன் எதுக்குன்னா, here x6 function is used to convert numerical value into categorical value. அதாவது இந்த ரேஞ்ச் லென் ஃபங்க்ஷன் என்ன எதுக்காக யூஸ் பண்ணனா, categorical நியூமரிக்கா மாத்துறதுக்கு ரேஞ்ச் லென் யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப x6 எதுக்குன்னு கேட்டீங்கன்னா to convert that numerical value into categorical value. எழுதிட்டீங்களாப்பா? செஷன் கட் ஆயிரும்பா, ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு வாங்க. இது எழுதிக்கோங்க, முக்கியமான விஷயம். பாலதர்ஷினி தீபிகா, to convert that numerical value into categorical value, I need to call a special function called as x6. ஏன்னா எக்ஸ்ல தான் வந்துட்டு என்ன இருக்கு, ரேஞ்ச் வேல்யூஸ் இருக்கு. புரியுதா ராஜ்கோட்டல்? x6 not in y value, x6. யாரா வந்திருக்கா? வாடா அபினவ், வாங்க ராஜா எப்படா வந்த? இப்பதான் சார் வந்தேன்.